கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமளிக்காத மத்திய அரசை கண்டித்தும், நெல் கொள்முதல் ஈரப்பத அழிவினை அதிகரிக்காமல் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர செயலாளர்கள் வாரை பிரகாஷ், ஒன்றிய செயலாளர்கள் புலிவலந்தேவா, சேகர் கலியபெருமாள், நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ், முன்னாள் அமைச்சர் மதிவாணன், நாகை மாவட்ட கழக செயலாளர் கொழதமன், மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் நிவேதா முருகன், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, திருவாரூர் மாவட்ட தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ் எஸ்எம்பி துரைவேலன் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர் நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் விதமாக நெல்லின் கொள்முதல் ஈரப்பத அளவை அதிகரிக்க மறுத்து விவசாயிகளை வஞ்சிப்பதை கண்டித்து மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாகை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளும் விவசாயிகளும் கலந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் பெருமளவில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு அந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டு தங்களது உரிமை முழக்கங்களை, மன வேதனையை, விவசாயிகள் படும் பாட்டை மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். இந்த அளவிற்கு தங்களின் கண்டனத்தை தெரிவித்துள்ள விவசாயிகளின் இந்த கூக்குரல் ஒன்றிய பாஜக அரசு வரும் காலங்களில் இதுபோல் விவசாயிகளை வஞ்சித்தால் ஒட்டுமொத்த இந்திய துணைப்பெருங்கண்டத்திலிருந்தே ஒன்றிய பாஜக அரசு, பாசிச பாஜக அரசு துடைத்தெறியப்படும் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து, என்றென்றும் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் தமிழக விவசாயிகளை எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றுவார். இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட 4 மடங்கு கொள்முதல் அதிகரித்தும் அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை மழையிலிருந்து எந்த அளவிற்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக பாதுகாத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திறமையை கண்டு இந்த ஒட்டுமொத்த இந்திய துணைப்பெருங்கண்டுமே பொறாமை கொள்ளும் அளவிற்கு உள்ளது. எனவே வரும் காலங்களில் ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளின் இது போன்ற நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இந்திய துணைப்பெருங்கண்டத்தில் இருந்து துடைத்தெறியப்படுவார்கள் என்பதை இந்த தருணத்தில் கண்டனமாக பதிவு செய்து கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.